திருவள்ளுவரின் திருவருள் ஆலும் சத்குருநாதரின் பேரருளாலும் ஒரு முக்கியமான பகுதியை திருக்குறளில் நாம சென்ற வகுப்புல நிறைவு செய்தோம். இல்லறவியல் அப்படிங்கிற பகுதியை நாம நிறைவு பண்ணியிருக்கோம். இது நிச்சயமாவே இந்த வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா முழுக்க இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுரைகளாகவே படித்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தில் ஒரு தொய்வின்மை தொய்வு இல்லாமல் தொய்வின்மையோடு இதை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய விஷயமாகத்தான் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். இதை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே அட்லீஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த திருக்குறளை இவ்வளவு தூரம் ஆழமா நம்மளால படிக்க முடியும். திருக்குறளை ஆழங்கால் பட்டு படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது. ஒன்று இறையருள், இன்னொன்று குருவருள். இதை தாண்டி ஒரு விஷயம் வேண்டியிருக்கு. அது இதை படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அசாத்தியமான பொறுமை. என்ன காரணம்னா தர்ம சாஸ்திரம். இது தர்மத்தை பத்தின விஷயத்தை படிக்கும் பொழுது அதுல கதைகள் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எதுவும் அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நாமளா அதை இன்ட்ரெஸ்ட் ஆக்கினா தான் உண்டு. அப்படி இருக்கிற சமயத்துல நமக்கு இதுல என்னவோ ஒரு மெசேஜ் இருக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத உறுதியா நம்புறவங்களால மட்டும்தான் படிக்க முடியும். அதுக்கு பெரிய சான்று என்ன அப்படின்னா, நாம இந்த குழுவுல எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து வகுப்பு அட்டன் பண்ணி அந்த வகுப்பு ஒருவேளை அட்டன் பண்ண முடியலைனாலும் கட்டாயமா அதை பதிவை பார்த்து அந்த வகுப்பு விட்டு போகாத அளவுக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்க கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வெகு சிலருக்குத்தான் இருக்கிறது. நாம அந்த ஒரு சிலரோட பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயணம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான, ரொம்ப உபயோகமான, நாம் எடுத்துக்கொண்ட குறிக்கோளுக்கு மிக அவசியமான ஒரு பயணமாக இது இருக்கிறது அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இந்த வகுப்பு இல்லறவியலை முடித்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனித உடல்ல வாழக்கூடிய உயிருக்கு மாத்திரம்தான் சிந்தனா சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நாம பாக்குறோம். மற்ற உயிர்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை அப்படிங்கிறது இந்த பகுத்தறிவு விரிவாக உபயோகப்படுத்தக்கூடிய பகுத்தறிவு அளவிற்கு மற்ற உயிர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நாம நடைமுறை வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கோம். இது சாப்பிட தகுந்ததா, இது சாப்பிட தகாததா, இது எனக்கு இரையா அல்லது இது எனக்கு பகையா, இது எனக்கு பயமுறுத்தக்கூடியதா இல்லை இது எனக்கு நட்பா, இந்த அளவுக்குத்தான் பகுத்தறிவு வேலை செய்யறது விலங்கினங்கள்ல. ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விஷயம் நமக்கு புலப்படும். ஆனா இதையெல்லாம் தாண்டி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு நுட்பத்தை கண்டு அந்த நுட்பம் என்னது, அந்த நுண்மையான விஷயம் என்னது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து எது உண்மைன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கூர்மையான அறிவு இருக்கு இல்லையா? கூர்த்த மெய்ஞானத்தை கொண்டுணர்வார் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு மாணிக்கவாசகர். அந்த கூர்த்த ஞானம் இருக்கே, அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த அரிதரிதான இந்த மானிட பிறவி எடுத்திருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம அறநூல்கள்ல படிச்சு புரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையிலையும் நாம இத பார்த்து தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த சிந்தனா சக்தி இவ்வளவு தூரம் கொடுத்திருக்காரே பகவான், எதுக்கு கொடுத்தாருன்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நிறைய குழந்தைகளை பெற்றேன், நல்லா சுகமா இருந்தேன், நிறைய காட்டம் போட்டேன், அப்புறம் செத்து போயிட்டேன், அதுக்காகவா கொடுத்தார்? இல்லை அப்படின்னு சொல்லிதான் 4 புருஷார்த்தங்கள் இருக்கின்றன, 4 குறிக்கோள்கள் இருக்கின்றன அப்படின்னு வேதத்தில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்ல வேதத்தின் கருத்துக்களை முழுவதையும் சாராக பிழிந்து தந்திருக்கக்கூடிய வள்ளுவரும் அதனாலதான் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு வச்சு இந்த குறிக்கோள்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறதுல இந்த வீட்டை கொண்டு போய்
எங்க வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா இந்த அறத்துப்பாலுக்குள்ள துறவரவியல்னு ஒரு இயலாக அதை வடித்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம பாக்குறோம். அப்படிப்பட்ட இந்த மனித உயிருக்கு இந்த விஷயங்களை, இந்த அறம் பொருள் இன்பம் வீடுல இந்த வீடுங்கிற ஒரு விஷயம் எங்க வச்சிருக்கார் அப்படின்னு நாம பார்க்கும். வெளிப்படையாக வைக்கல. ஏன் என்று சொன்னால் வீடு பேரு அப்படிங்கிறது ஒரு அனுபவமாக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, அது அறிவு. அந்த அறிவை பெறுவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவை பெறுவது என்பது இப்படி ஒரு நூலை படித்து அறிவை பெறுவது அல்ல, குருமுகமாக மட்டும்தான் அறிவை பெற முடியும் அப்படிங்கிற கருத்தோடு வள்ளுவர் நன்றாகவே ஒத்துப்போகிற காரணத்தினாலதான் நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்கும், தயார் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய அறிவு என்னங்கிற வரைக்கும் சொல்லி இந்த துறவரவியல் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை அழகா கொடுக்கிறார் நமக்கு. சிந்தனை அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அத சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய அறநூல்களை படிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு. அந்த நூல்கள் படிக்கிறதுக்கு நமக்கு குருமார்களுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும். சத்சங்கம் முக்கியமா இருக்கணும். படித்த விஷயங்களை எங்க நம்ம வந்து இது பண்ணி பாக்குறது, எங்க நம்ம யூஸ் பண்ணி பாக்குறதுன்னா சத்சங்கத்துலதான் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வள்ளுவரே சொல்றார், மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. எதுப்பா அவனுக்கு ரொம்ப கஷ்டம்? அவன் படிக்கிறதுக்கு எது கஷ்டம்? அவனுக்கு அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதுல எது கஷ்டமானது? யாருக்குன்னா அவனுக்கு நிறைய நூல்களை படித்து படித்து அவனுடைய மதி நுட்பமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரிந்து கொள்வதற்கு எதப்பா கஷ்டமா இருக்கும்? எதுவுமே கஷ்டமா இருக்காதுன்னு அர்த்தம் அதுக்கு. நவில்தொறும் நூல் நயம் போலும்னு வேற ஒரு இடத்துல சொல்றோம். இன்னொன்னு பாக்குறோம், நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு இருந்த மாதிரியே நாளைக்கு இருக்கிறது இல்ல, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளன்னைக்கு இருக்கிறது இல்ல. நாளது ஒன்று போல் காட்டி அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றார் நிலையாமையில. ஒரு நாளும் உயிர் வந்து இழுக்கப்படுகிறது அப்படின்னு வேற ஒரு குறள்ல சொல்றார். இப்படி இந்த உயிர் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும் போனஸ் அப்படின்ற ஒரு அறிவோடு நாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன இந்த 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 பிறவியில நாம என்ன பண்ணணும்? வாட் இஸ் மை அல்டிமேட் எய்ம் அப்படின்னு, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு அருள் நூல்கள் சொல்கின்றோம். உன்னை அறிந்து கொள், நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் அப்படிங்கிறது தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அடிப்படை எனக்கு தெரியும். அந்த 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 ஞானத்தை பெறுவதற்கான அடிப்படை என்ன அப்படின்னா, முதல்ல நான் எப்படி வாழணும்னு தெரியணும். இந்த உலகத்தை படைத்தது யார்? படைத்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும். என்னோடு கூட இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும். நான் இவர்களோடு எப்படி பழக வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். இதைத்தான் அவர் அழகா பில்ட் பண்ணி கொண்டு வந்தார். பாயிரத்திலிருந்து ஆரம்பித்து இல்லறவியல்ல நம்ம இவ்வளவு தூரம் அழகா கொண்டு வந்து படிச்சது என்ன அப்படின்னா, எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம்னு சொன்னா, இந்த பக்குவம் நமக்கு வேணும். என்ன நான் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை டெவலப் பண்றது எங்கிருந்து டெவலப் பண்றார் அப்படின்னா, கடவுள் யார் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து டெவலப் பண்ற. திடீர்னு ஒருத்தனை துறவரத்துக்கு வந்துட்டு நீ இன்னில இருந்து நீ வந்து எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லுப்பானா சொல்லுவான்? அவன் என்ன இருக்கும் அவன்கிட்ட? அருள்ங்கிறது உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த உள்ளுக்குள்ள தன்னை எப்படி அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான்ங்கிறத பொறுத்துத்தான் ஒவ்வொரு வார்த்தையும் வெளியில வரும். யாராக இருந்தாலும் நீங்க யார் பேசுறவங்களை யார போய் பார்த்தோம்னாலும் அவங்கவங்களுடைய சம்ஸ்கார விசேஷம் அதுல வெளியில வரும். சதிருஷம் ஸ்ரேஷ்டதே ஸ்வஸ்யாகா பிரகிருதேர் ஞானவான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்பதான் படிச்சோம். அவனுடைய ஸ்வபாவத்தின் காரணமாக அவன் வேலை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னாரு. ஞானிக்கும் அதே நிலைதான். அப்ப ஒருத்தன் வந்து துறவரத்தை எடுத்துக்கொண்டு அவன் அறிவை பெற்று முக்தி பாதையில் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்னாடி அவன் எவ்வளவு அவன் வந்து பேஸ்ல இருந்து ஃபவுண்டேஷன் அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம டைரக்டா திருக்குறள்ல துறவரவியலை கொடுக்கல. அதனாலதான் எப்படி கொடுத்திருக்காருன்னா, முதல்ல இறைவன் என்றால் என்னன்னு அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நாம நிறைய படிச்சு நிறைய தூரம் வந்துட்டோம். நமக்கு புரியறது கடவுள் என்றால் யார், என்ன நம்மளால கேட்டா சொல்ல முடியும். கடவுள் என்பது கடவுள் தத்துவம் என்பது இதுதான் அப்படின்னு நம்மளால கேட்டா சொல்ல முடியும். ஒரு பாமரனுக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா
கடவுள் நம்பிக்கை தான் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வள்ளுவர் கருதித்தான் இந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் வாழ்த்தை முதல்ல வைக்கிறாரு. உருவமா அருவமா கடவுள்ங்கிறது யாரு? இவர் அருணகிரிநாதர் சொல்றார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் கடைசியில என்ன சொன்னார்னா, குருவாய் வருவாய் அப்படின்னு. யாரும் சொல்லி கொடுக்க முடியாதப்பா, நீயே குருவாக வந்து எனக்கு சொல்லிக் கொடு. நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை எனக்கு நீயே வெளிக்காட்டு அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். இறைவனை தவிர இறைவனை விளக்க யாராலும் வர முடியாது. அப்ப இறைவனை விளக்குகிறார்ன்னு சொன்னா குருவும் இறைவனும் ஒன்று. நம்மளுடைய சம்பிரதாயம் அப்படித்தான். நாம இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கிற போது இது முதல்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள இருக்கிற 10 குறட்பாக்கள்லையும் ஒவ்வொரு குறட்பாவையும் எடுத்துக்கொண்டு அந்தந்த குறட்பாவில் கடவுளுடைய இலக்கணம் என்ன, அவரை வழிபடும் முறை என்ன, வழிபடுவதால் கிடைக்கும் பயன் என்ன அப்படிங்கிறத படிச்சோம். எனக்கு 100% ஷூரா தெரியும், சுவாமிஜியை தவிர வேற யாருமே இப்படி டேப்லெட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லல. யாராவது வகுப்புக்கு இடையில சேர்ந்திருந்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்தினுடைய வகுப்புகளை அதே இதுலதான் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு, யூடியூப்ல தான் இருக்கு, போய் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறார் நம்முடைய குருநாதர். அப்ப நம்ம என்ன பார்த்தோம், கடவுள்ங்கிறவர் யாரு அப்படின்னு வள்ளுவருடைய பார்வையில் கடவுள் என்பவர் யார் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, அவர் உலக முதல்வன், வாலறிவன், எங்கேப்பா இருக்காருன்னா உன்னுடைய ஹிருதய தாமரையில தான்ப்பா இருக்காரு, வெளியில எங்கேயான போய் தேடாத, உன்கிட்ட இருக்காருன்னா எல்லார்ட்டையும் இருக்காருன்னு புரிஞ்சுக்கோன்னு அதுல அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும், அது எல்லாரிடமும் கடவுள் தான் இருக்கிறார் உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட குணத்தை உடையவன், வேண்டுதல் வேண்டாமை இல்லான், விருப்பு வெறுப்பே அற்றவன் அவன். அவனை புகழ் மொழிகளால் வாயார புகழ்ந்து மனதார பாடி நீ அவனை பெருமைப்படுத்து. அதற்கு உனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய பொறிகள் எல்லாம் வெளியில் அலையக்கூடாது. அதனால் பொறிவாயில் ஐந்தவித்தவன் அவன், அவனை பின்பற்று, உனக்கும் புலன்களை அடக்கக்கூடிய சக்தி வரும்னு சொன்னார். அவனுக்கு கடவுளுடைய இலக்கணம் பொறிவாயில் ஐந்தவித்தான். இன்னொருத்தரை நிகராக சொல்ல முடியாது, கடவுளுக்கு நிகராக இன்னொன்று கிடையவே கிடையாது, தனக்கு உவமை இல்லாதவன், அறக்கடலாக இருக்கிறான், என் குணத்தான், காலத்தால் இறைந்து கிடப்பவன், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த கால வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை அறிய வேண்டும். இதெல்லாம் இறைவனுடைய லட்சணங்களாக நாம பார்த்திருக்கிறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மறந்து போயிருந்தா கூட கடவுளை சொன்னார், அப்புறம் கடவுளுடைய அருட்கொடையான இயற்கையை சொன்னார். அதற்கு ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் வான் சிறப்பு, மழையின் பெருமையை பார்த்தோம். இந்த கடவுளின் அருள், இது ரெண்டையும் நன்றாக உணர்ந்த பெரியோர்கள் அந்த நீத்தாருடைய பெருமையை பார்த்தோம். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படிங்கிறத அங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த நீத்தார் பெருமை சொன்னதுக்கு அப்புறமா இவர்களுக்கு எப்படி இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சது, நீத்தார் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் அறத்தை கடைபிடித்தார்கள். அறம் என்றால் என்ன? அற ஆழி அந்தணன்னு சொல்லியிருக்கார். அறக்கடலாக இருக்கக்கூடிய இறைவன். அப்ப அறம்னா என்னன்னு தெரியாம நான் எப்படி இறைவனை அறிவது? இறைவனை எப்படி நான் அடைவது? அதனால நான் அறத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய குறட்பாக்களை நான் கோட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்ல போறது கிடையாது. ஒரு இதை எடுக்கும் பொழுது, அதிகாரத்தை எடுக்கும் பொழுது நச்சுன்னு அதுல ஒரு விஷயம் நம்ம மனசுல வந்து பதியணும். அதுக்காக சொல்ல வரேன் ஒரு விஷயத்தையும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அறம்னா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. 6 மேலையும் பொறாமப்படாத, கெட்ட வார்த்தை பேசாத, பேராசைப்படாத, கோவப்படாத, பொறுமையா இரு. இந்த உலகத்துல பொறுமையா இருந்து உன்னுடைய காரியங்களை அறத்தின் பார்ப்பட்டு, தர்மத்தின் பார்ப்பட்டு, அறநூல்களில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி வாழ்க்கையை வாழ். அதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அரண் வலியுறுத்தல்ல படிச்சோம். இது பாயிரம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இந்த இல்லற வாழ்க்கையை நீ எப்படி நடத்த வேண்டும், அதற்கு யாரெல்லாம் வந்து இந்த சினிமால எல்லாம் போடுவாங்கல்ல காஸ்டிங், யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு லாஸ்ட்ல போடுவாங்க. ஒரு ஃபேமிலின்னு எடுத்தா யார் இருக்கணும்? 2 பேர் முக்கியமா இருக்கணும். அது ஹஸ்பண்ட், ஒண்ணு ஒய்ஃப். ஹஸ்பண்டோட டியூட்டிஸ் என்ன? இல்வாழ்க்கை. ஒய்ஃபோட நேச்சர் என்ன? டியூட்டிஸ் என்ன? அவங்களோட பெருமை என்ன? அந்த ஒய்ஃப்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை என்ன?
அதன்படி வாழ்ந்தா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை என்ன? இதெல்லாம் வாழ்க்கை துணை நலம். இவங்க 2 பேரோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ மேரேஜ்? எதுக்கு அப்படின்னா மக்கட்பேறு. இந்த மக்கட்பேறுல நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நம்மளுடைய காரியங்கள் எப்படி நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது பாஸ் ஆன் ஆறுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த மக்கட்பேறுங்கிற அதிகாரத்துல நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதுல பார்த்தோம். நமக்கு இந்த சென்ஸ் ஒரு பேரண்ட்டுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு. 3 பேரும் சேர்ந்து டெய்லி அடிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் இல்லறத்தினுடைய அடிநாதமான ஒரு விஷயத்தை எடுத்து உரைத்தார், அன்புடைமை. இந்த அன்புடைமை அப்படிங்கறத தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, துறவரவியல் வரும் பொழுது அப்படியே மாசிவா எக்ஸ்டெண்ட் பண்ணி, நீங்க ஒரு ஃபேமிலிக்கு காட்டுறது அன்புப்பா, ஒரு உலகத்துக்கு காட்டுறதுக்கு பேர் அருள் அப்படின்னு அங்க கொண்டு போய் அருளுடைமையில ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாரு. அன்பு இருந்தா தான் இந்த இல்லறம் அப்படிங்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கும். அதர்வைஸ் இந்த இல்லறம்ங்கிறது நமக்கு வீணாக போய்விடும். நம்ம பாக்குறோமே நிறைய ஃபேமிலிஸ் ஏன் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அந்த புரிஞ்சுக்க முடியாத நிலைமைக்கு காரணம் அன்பு குறைவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. அப்ப அன்புடைமைங்கிறது இந்த ஃபேமிலியில மட்டும் காட்டுறதுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் காட்டணும், விருந்தோம்பல் செய்யணும், இனியவை பேசணும், மற்றவர்களிடம் நன்றி பாராட்டணும், நடுவு நிலைமையில் இருக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும், ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் எல்லாம் என்ன பண்ணணும்? உடைமை உடைமை உடைமைன்னு பார்த்தோமா? என்ன சொன்னார் அதுக்கப்புறம்னா, ஒழுக்கம் பிறழ்வது எந்தெந்த இடங்களில் ஒரு இது கொடுக்கிறார். நீங்க ஒழுக்கம் உடைமை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒழுக்கம் எல்லாம் எங்கேயும் சொல்லல. எப்படி சொல்லியிருக்கு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வாட் இஸ் ஒழுக்கம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஒழுக்கம் என்பது எங்கெங்கெல்லாம் தவறதோ அதெல்லாத்தையும் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல அழகா சொல்லிட்டு, இதெல்லாம் நீ தவறாம இருந்தனா நீ ஒழுங்கா இருக்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு எக்ஸ் ஆர் ஒய் யாரோ ஒருத்தர் அவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா ஒழுக்கம்ங்கிறது முகத்துல தெரியுமா இல்ல உடம்புல தெரியுமா? எப்படி தெரியும்? அதை எப்படி காட்டுறது? அவங்க ஒழுக்கமானவங்கிறத எப்படி காட்டுறது? நடவடிக்கைகள் தான் ஒருவனை ஒழுக்கமானவனா ஒழுக்கமற்றவனான்னு காட்டும். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றார்? ஒழுக்கமா இருந்தா உனக்கு இதெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், ஒழுக்கம் கெட்டு போனா உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்ப ஒழுக்கம்ங்கிறத பாதுகாத்துக்க வேணும்னா நீ எதெல்லாம் விட்டுடணும்னு பாரு. நீ அடுத்தவனுடைய மனைவியின் மீது ஆசைப்படாதே, அடுத்தவனுடைய பொருளின் மீது ஆசைப்படாதே, பொறுமையாக இரு, பொறாமை கொள்ளாதே, புறம் பேசாதே, பயனற்ற சொற்களை பேசாதே, தீவினையை செய்யாதே, இத்தனையும் சொன்னானா? இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பண்ணினா நமக்கு ஒழுங்கீனமானவன்னு பேர் கிடைக்கும். அதனால இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து நான் தள்ளி வச்சுடுறேன். நான் இதை எப்படியோ என்னை கஷ்டப்பட்டு செதுக்கி 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 ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் என்ன நானே டெஸ்ட்டுக்கு போட்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆறேனா பாத்துக்கிறேன். நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப என்னுடைய மனநிலை என்னவா இருக்கும்? வள்ளுவரோடையே பயணம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனநிலை என்னவாகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப விசாலமாயிடுது. யாரையுமே என்னால வெறுக்க முடியல. தீவினை அச்சம் வரைக்கும் நான் பிராக்டிஸ முடிச்சுட்டேன். இந்த திருக்குறள் இஸ் நாட் சம்திங் நம்ம படிச்சு புக்க மூடி வைக்கிற விஷயம் இல்லை. இது பிராக்டிஸ். இப்ப மெடிசன் படிக்கிறோம். மெடிசன் படிச்சுட்டு 5.5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு உட்காந்து முட்டி முட்டி படிச்சு முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள புஸ்தகத்தெல்லாம் வச்சுட்டு வீட்டுல சமைச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சரி, கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் இப்ப யாராவது தலைவலி ஜுரம்னு கேட்கறாங்கன்னா எப்படி மருந்து சொல்லுவாங்க? இட் இஸ் அ பிராக்டிஸ். எந்த ப்ரொஃபஷனுமே ஒரு பிராக்டிஸ்னு நம்ம பிராக்டிஸ்ல இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இதுவும் அப்படித்தான். இது பிராக்டிஸ்ல டெய்லி எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் 24/7 365 டேஸும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கு. அப்படி பிராக்டிஸ் பண்ண 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 மனசு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்டு விசாலமாயிடுறது. என்னை சுத்தி இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை நான் கருணை கண் கொண்டு பார்ப்பதற்கு ஆரம்பிக்கிறேன். அது மாத்திரம் பண்ணல, என்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை பாதுகாக்கணும், சேர்த்து வச்சுக்கணும், நானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த தீச புத்தி எல்லாம் விடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன். அப்படி விடும் பொழுது எனக்கு கண்ணில் படுறது, இவங்களுக்கு அது தேவையா இருக்கு, அவங்களுக்கு அது தேவையா இருக்கு, நாட்டுல இத்தனை விஷயங்கள் தேவையா இருக்குன்னு ஒப்புரவு அறிதல் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த ஒப்புரவு அறிதலோட மேன்மையை அறிந்து கொள்னு சொல்றார். அதுக்கப்புறம் தனி மனிதன் கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும் ஈகை.
இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நாம விட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா மனசு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாமல் மனம் தூய்மை அடைவதற்கு ஆரம்பிக்கும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லற வாழ்க்கையிலேயே கடைசி இல்லற வாழ்க்கையிலேயே இருக்கிறது என்ன, இங்கேயே நம்ம வந்து பிறக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, குழந்தை பெத்துக்கிறது, சண்டை போடுறது, ஜாலியா இருக்கிறது, செத்து போறது அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் முடிவு பண்ணதுனாலதான் இந்த புகழ் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு இப்படி உனக்கு புகழ்னால இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, உனக்குன்னு வைத்துக் கொண்டிருந்தாய் என்றால் உன்னுடைய மனம் சுருங்கி போகும். அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மோர் யூ ஷேர் த மோர் யூ கெட் இது ரிலீவ்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வச்சுக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன், எப்படி விடுபடுறது? நான் வீடு பேரு வேணும்னா வீடு பேரு வீடுனாலே என்ன, விடுறதுதான். அதை விடுவதுதான் வீடு. நான் வந்து எதையாவது பிடிச்சு கொண்டே இருந்தேன்னா நான் எப்படி வந்து வீடு பேருக்கு காலடி எடுத்து வைக்க முடியும்? வைக்கவே முடியாது என்னால. அப்ப நான் முதல்ல என்னோட பொசிஷன்ஸ், அப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வித் மை ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எனக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் என் கால் அந்த பற்றுங்கிற சேத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறதோ என் காலை கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து எடுத்து அதுல இருந்து வெளியில வரணும். இல்லைன்னா என்ன புதகுழி மாதிரி உள்ள கொண்டு போய் அமுக்கி விட்டுருமா இல்லையா? அதான் அறநூல்கள்லாம் சொல்றது. அதனால இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒழுக்க உடைமை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மனம், மொழி, மெய் இது மூன்றுமே ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை அதிகாரங்களை அவர் கொடுத்தார். அதுல நம்ம மனசுக்கு என்னது, மொழிக்கு என்னது, மெய்க்கு என்னதுங்கிறதெல்லாம் கூட விவரிச்சு பார்த்தோம். மனசேக்கம், வச்சசேக்கம், கர்மன் ஏக்கம், மகாத்மனக அப்படி சொல்லியிருக்கு. மனசால பேச நினைக்கிறதும், வார்த்தையால சொல்றதும், செயலால செய்யறதும் ஒன்றாக இருப்பவன் மகாத்மாவாக இருக்கிறான். மனஸ் அந்நியத்து, வச்சஸ் அந்நியத்து, கர்மண் அந்நியத்து, துராத்மனக. இது எல்லாத்துக்கும் வேறு வேறாக மனசுல ஒண்ணு நினைக்கிறது, வெளியில ஒன்றொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு கேட்டார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வார்த்தை நம்மளை பார்த்த உடனே உங்களை மாதிரி கிடையாதுங்க, உங்களை போல ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஆமா கிடக்கறா விடு அப்படின்னு பேசுற ஆளு. அது யார் அதெல்லாம்னாக்க வேலையிலயும் அதே மாதிரி நான் ரொம்ப நல்லா செய்யற மாதிரி ஆக்டிங் விடுறது, ஒன்னும் செய்ய மாட்டான் கடைசி வரைக்கும். அவனோட டேபிள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் இவனுக்கு இவ்வளவு நாள் இவனுக்கு சம்பளம் எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்னு. ரொம்ப வேஸ்டா ஒர்க் ஆயிட்டு இருக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் துராத்மனக அப்படின்னு ஒரு சுபாஷிதம் சொல்லு. இப்ப எதுக்கு அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறதுல இந்த மனம், மொழி, மெய் அதுக்காக சொல்ல வந்து மனம், மொழி, மெய் இதெல்லாம் வந்து ஒரே சீரா நேர்கோட்டுல இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஒழுக்கத்தின் முதல் படி. அதுதான். அதுல எங்கெல்லாம் நாம இடறுவோம். ஒரு அப்பா வந்து பையனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு தாய் உள்ளத்தோட ஒவ்வொரு பிறழ்வையும் எடுத்து எடுத்து போடுறான். முதல்ல பிறநீர் விழையாமையிலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தீவினை அச்சம் வரைக்கும் இதைத்தான் கொடுக்குறார். இதுக்கு அப்புறமா தான் ஒப்புரவறிதல், ஈகை இதெல்லாம் கொடுத்து புகழோட இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். புகழ் பத்தி பேசும் பொழுதே நான் சொன்னேன், புகழ் அப்படிங்கிறது புகழ்ச்சி அப்படிங்கிறத காட்டிலும் அந்த புகழ் என்பது ஒரு நிறைவுத்தன்மையை ஒருவனுக்கு கொடுக்கிறது. அந்த நிறைவு நிலையிலிருந்து அவன் அடுத்த நிலைக்கு போவதற்கு அவனுக்கு சுலபம். ஒரு துறவரம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த வீடே வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரே புடுங்கலா இருக்கு, எனக்கு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஃபீஸ் கட்டு, இது பண்ணு அதை பண்ணு, அது ஃபங்க்ஷன் வருது அதுக்கு செலவு பண்ணு, புடுங்கி எடுக்கிறாங்க காசு காசு, நான் ஓடி போயிடுறேன் எங்கேயாவது. சினிமால காட்டுவானே அந்த மாதிரி ஏதோ காசிக்கு போனது சன்னியாசி அப்படின்னு ஒரு பாட்டுலாம் கூட வரும். அந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் உண்மையான சன்னியாசம் கிடையாது. இந்த தன்னுடைய இந்த உடம்பு இந்த இது வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம் அப்படின்னு போறது அப்படிங்கிறது சந்நியாசம் கிடையாது. உண்மையான சந்நியாசம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி கொண்டு நாம் விஷயங்களிலிருந்து விரக்தனாக, விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதற்கு நம்முடைய மனதை பற்றற்று வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் உண்மையான சந்நியாசம் அப்படிங்கிறது உண்மை. அத பொதுவா துறவரம் அப்படிங்கிறது நம்ம என்ன எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம்னா, ஒரு காஷாய வேஷம் போட்டவர்களுக்கு தான் துறவரம். வள்ளுவரே சொல்லிட்டாரு இல்லையா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடினும். இதுலயே வரும், பின்னாடி நம்ம பார்ப்போம்.
இப்ப துறவரம் என்பது வேஷத்தால் உண்டாவது அல்ல. அப்ப என்ன துறவரம்ங்கிறது? யாருக்கு துறவரம்? ஒரு தனி செட் ஆஃப் பீப்புளா? அவங்கள தனியா படைச்சிருக்காரா கடவுள்? துறவரத்திற்கென்றே படைக்கப்பட்டவரா? அப்படியும் யாருமே சொல்லப்படல. எங்கேந்து துறவரத்திற்கு ஆட்கள் போகிறது? அல்லது துறவரம் என்றால் என்ன உண்மையிலேயே அப்படின்னா, முறையான இல்வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பக்குவம் பெற்று அதன் பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையாமையை நன்றாக புரிந்து கொண்டவர்களுக்குத்தான் மனதில் துறவு பூண்டு ஒரு நிலை ஏற்படும். இந்த விஷயம் என்னன்னா, மனசு துறவு பூண்டிருக்கணும். நான் போன மாசம் மார்க்கெட்ல வந்த எல்லா சாரீஸும் என் வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஒரு இதுல பார்த்தேன், யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு ஷார்ட். 5000 புடவை வச்சிருக்காங்களாம். புடவையெல்லாம் எப்படி வச்சிருக்காங்களான்னா, ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு பரன்ல வச்சிருப்பாங்களாம். அப்புறம் எதுக்கு அதை வாங்குறாங்க? பரன் கட்டிக்கிறதுக்கா? புடவை கட்டிக்கிறதுக்கு தானே வாங்கணும். நம்மளால எவ்வளவு கட்டிக்க முடியுமோ அவ்வளவுதானே வச்சுக்க முடியும், வச்சுக்கணும். நியாயமா பார்த்தா எனக்கே புரியல. ஒரே கிளம்சியா இருக்காதா அவங்க மைண்டு? எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? எந்த புடவையை எந்த டப்பால வச்சேன்னு எப்படி எனக்கு நான் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு பழக்கமே இல்லைல்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணத்தை வாங்கி சேர்த்து 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 வீடெல்லாம் அடைச்சல எப்ப பாரு சாமானா வச்சுட்டு இருக்குது. எதுவுமே எனக்கு இது இல்லைன்னா நான் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இல்லாம, எதன் மீதும் பற்று வைக்காமல், இவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற மனிதர்கள் மீதும் பற்று வைக்காமல், பற்றற்ற நிலையில் இல்லறத்திலேயே வாழ்வதற்கு அனைத்து இதுவும் உண்டு, அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது நமக்கு. தாய்மானவர் சொன்னார் ஒரு பாட்டுல. அதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழ்ந்தேன். இதுக்கு வந்தேனே மறந்து போயிட்டேன் நான். இப்ப பார்க்க உமன் கிட்ட அப்புறம் சொத்து சேர்க்கறதுல இதுல எல்லாம் நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் நான். இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெய்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழி அப்படின்ப. ரொம்ப அழகான ஒரு வாழ் கொடுத்தான். என்ன வாழ் அப்படின்னா மெய்ஞானம் என்ற வாழ். அந்த மெய் அறிவு அப்படிங்கிற அறிவு இருக்கே, அது ஒண்ணுதான் எனக்கு இந்த பற்றற்ற தன்மை பூரணமாக வருவதற்கு உதவி செய்யும். வேற எதனாலுமே எனக்கு இந்த பற்றற்ற தன்மை என்பது வராது. நீ பற்றற்று இரு அப்படின்னு பற்றற்று இருக்கேன் ஜெபம் பண்ணா வராது. நான் பற்றற்று இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை போயிட்டு வந்தா வராது. இன்னும் பற்று ஜாஸ்தியா போயிடும். அந்த யாத்திரையிலேருந்து ஒரு கண்டினியூட்டி இன்னொரு யாத்திரை நமக்கு கிடைச்சிடும். எது எனக்கு கொடுக்கும் என்று சொன்னால் மெய்யறிவை தவிர வேறு எதுவுமே எனக்கு கொடுக்காது. அந்த மெய்யறிவு என்பது எங்கிருந்து பெறக்கூடியது அப்படின்னா சாஸ்திரத்துல இருந்துதான் நமக்கு பெறணும். குருமுகமாகத்தான் அதை நாம் பெற்றாக வேண்டும். இந்த அறிவு அப்படிங்கிறதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா, முதல் படி விவேக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. விவேக சக்தி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விவேக சக்தி. விவேகம்னா பகுத்தறிவது. விவேகம்னாலே பகுத்தறிவதுன்னு. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இதுதான் முதல்ல ஒருத்தனுக்கு எப்ப வரும்? அது நான் சொன்னேன் இல்லையா, இந்த புகழ்ங்கிற ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம அவனோட டிராவல் பண்ணணும். அந்த இல்வாழ்க்கையில ஆரம்பிச்ச இல்லறத்தானோட நம்ம டிராவல் பண்ணி அவனோடையே நம்ம இந்த நாம் செதுக்கி கொண்டே வந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகும்னா, அந்த அந்த நிறைவுத்தன்மை வரும் பொழுது அவனுக்கு எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத யோசிக்கிற அந்த புத்தியானது அப்பதான் அவனுக்கு ஏற்படும். அதுதான் அந்த விவேக சக்தி அப்படிங்கிறது. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் தரும் விவேகம். மத்திய இகபரங்கள் வரு போகங்களில் நிராசை. சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற ஆறு கூட்டம். முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. ஃபர்ஸ்ட் பாட்டு கைவல்யம். முதல்ல உனக்கு என்னப்பா தெரியணும்னா, உனக்கு நித்தியம் எது அனித்தியம் எது, எது யாண்டும் இருப்பது எது யாண்டும் இருக்க போவது இல்லை அப்படிங்கிற 2 வஸ்துக்கு எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதான் ஆகணும். நம்ம இதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது முதல் படியாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் விவேகம். இந்த விவேகம் வந்துடுத்துன்னா அடுத்தது என்ன வரும்? எதுவாக வேணா இருந்துட்டு போறதே. பெரிய ஒரு வீடு. இப்ப கூட இன்னைக்கு கூட பார்த்தேன். இந்த சிரியால அந்த அதிபர் மாளிகை எத்தனையோ லட்சக்கணக்கான
மயில் இருக்கான் அந்த மாளிகை வந்து. லட்சக்கணக்கான இல்ல, ஒரு நூத்துக்கணக்கான மைல்ல அந்த மாளிகை வந்து இருக்கான். அதுல எத்தனையோ இது ஆடம்பர சாமான்கள்லாம் இருக்கான். எல்லாரும் உள்ள போய் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க. அதிபர் எங்கேயோ ஓடி விட்டாரு. அவன் முந்தா நேத்து வரைக்கும் எப்படி இருந்திருப்பான் அந்த அந்த வீட்டுக்குள்ள. யாரும் உள்ள நுழைய முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அவ்வளவு பெருசு. கீழே அந்த கார் பார்க்கிங் காட்டுறாங்க. அங்க ஒரு 100 150 காராவது இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு 150 கார் என்ன பண்ணுவானே தெரியல. இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கழட்டி கழட்டி ஒரு ஒரு கார்ல வச்சா கூட அத்தனைக்கு ஆகாது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. அப்ப இதெல்லாமே வந்து உண்மை நித்தியமா இருக்க போறதானா? நித்தியம் இல்ல பாருங்க. கொஞ்ச கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுறது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த போகங்கள் இருக்கே, அந்த நம்ம அதனால ஏற்படக்கூடிய இன்பங்கள் இருக்கே, அது மட்டும் இருந்து கொண்டே இருக்குமா? அதுவும் இருந்து கொண்டே இருக்காதே. அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். இன்னும் ஒரு ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா, ஒரு நேரத்துல வந்து இன்பம் தரக்கூடியது இன்னொரு நேரத்துல இன்பம் தரமாட்டேங்குது. 5 வயசுல எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் பிடிக்கும். இப்ப கொண்டு வந்து பஞ்சு மிட்டாய் கொடுத்தா பிடிக்குமா? எப்ப ஒரு நேரத்துல இன்பமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு நேரத்துல மகா துன்பமா இருக்கு. அப்போ எதுவுமே இந்த இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருந்தாலும் அப்படிதான். எத்தனை பெரிய ஒரு ஒரு வீட்டுல ஒரு துக்கம் ஏற்பட்டிருந்தாலும் 2 நாள் கழிச்சு யாராவது ஒருத்தரோட முகத்துல வந்து ஒரு புன்னகை இல்லாமையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அது காலம்ங்கிறது இருக்கே, அது நல்ல மருந்து. அது மாற்றிக்கொண்டே வரும் எல்லாவற்றையும். அதான் எல்லாரும் துக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கணும்னு சொல்ல முடியுமா என்ன? சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த காலத்தை பகவான் கொடுத்திருக்க. காலத்துக்கு அந்த சக்தியை ஏன் கொடுத்தாரு பகவான்? நீ போ மாத்து. இப்படியே உட்காந்து இருந்தானா அவன் அடுத்த வேலைக்கு எப்படியப்பா போவான்? இப்படித்தான் ஒருத்தர் வருவா, ஒருத்தர் போவாங்க. ஒரு 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 என்ட்ரி இருந்தா ஒரு எக்ஸிட் இருக்கும். வந்தவர் எல்லாம் தங்கி விட்டார் இந்த மண்ணில், நமக்கே இடம் ஏதுன்னு கேட்டாரு கவிஞர். அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே வந்து நித்தியம் கிடையாதே. எதுவுமே கொடுக்கக்கூடிய இன்பம் வந்து நிலையானது கிடையாதே. அந்த நிலையற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம், இது நிலையற்றது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் நமக்கு வரணும் இல்ல. அப்பதான் வருமா நிராசை அப்படிங்கிறது. நிராசைனா அந்த வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது என்னன்னா, ஒரு பொருளின் மீது எனக்கு அளவு கடந்த பற்று அது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருப்பது, அந்த பற்றற்ற நிலை இருக்கே, அதுதான் வைராக்கியம். அதுக்கு அந்த பொருளை பொருளா பார்த்தா போதும். அந்த பொருளின் மீது நான் ஒரு ஒரு விஷயத்தை ஏத்தி வச்சு பார்க்க வேண்டாம். அது எதுவா இருந்தாலும், ஒரு டீ கப் கூட எடுத்துக்கோங்களேன். இது எனக்கு இவங்க கொடுத்தது, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். போட்டா உடையத்தான் செய்யும். என்ன பண்ண முடியும் அதுக்காக? போனா போயிட்டு போறது. வேற ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதுதான். அதுக்காக அவங்க அது உடைஞ்சு போச்சுங்கிறதுனால அவங்க நமக்கு கொடுத்தாங்க, நம்ம அவங்க வச்சுக்கலன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தமா என்ன? பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் அதெல்லாம். எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஸ்டார்ட் டேட், ஒரு எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சமாதி என்ற 6 கூட்டம் நிறைய தடவை உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கேன். சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்ற 6 வகையான குணங்களை வளர்த்து கொள்ளுதல். இதெல்லாமே வந்து நமக்கு பிராக்டிஸ். எதுக்கு பிராக்டிஸ்? இந்த பிராக்டிஸ்லாம் யார் கேட்டா இப்போ அப்படின்னா, முக்தியை விரும்பும் இச்சை. யாருக்கு வீடு பேரு என்பதை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிய வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கோ, அவர்களுக்கு இந்த மேல சொன்னதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த வாழ்க்கையோட காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அது வீடு பேரு தான். நம்ம வந்து நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா வீடு பேரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மெய்ப்பொருள் ஆராய்ச்சி தான் பண்ணணும். விசாரம் தான் பண்ணணும். அதோ விசார கர்த்தவியக அப்படின்னு விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் சொல்ற. விசாரம் பண்ணாதான் உன்னால இதை கண்டுபிடிக்க முடியும். என்ன விசாரம்? ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து ஒவ்வொரு விஷயமாக எடுத்து, இது உண்மையா, இது பொய்யா, இது உண்மையா, இது பொய்யா, எந்த ஆங்கிள் உண்மை, எந்த ஆங்கிள் பொய்ன்னு விசாரம் பண்ணிக்கொண்டே இருப்பது. அப்படி பண்ணாதான் உண்மை எது அப்படிங்கிறது நமக்கு புரியும். எதெல்லாம் பொய்ங்கிறது வெளியில வரும். அப்ப நமக்கு உண்மை இதுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதைத்தான் மெய்ப்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது. மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில முக்கியமான விஷயமாக வீடு பேருன்னா என்ன அப்படின்னா, இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது. எது பந்தம்? எது பந்தம் அப்படின்னா, இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் உண்மை உண்மை என்று நினைத்து அதன் பின்னால் ஓடிக்கொண்டு அது இன்பம் கொடுக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதுதான் பந்தம். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒட்டகம் இருக்கு இல்லையா, அது முள்ளு செடியை வந்து போட்டு கடிச்சு கடிச்சு தின்னும். அந்த முள்ளு செடியிலேருந்து ரத்தம், அந்த முள்ளு தானே, அது குத்தினா ரத்தம் வரும். இது என்ன பண்ணும்? அதையும் நக்கி நக்கி தின்னும். அது நினைச்சுட்டு இருக்கும் இந்த இந்த நல்ல டேஸ்ட் வந்து முள்ளு செடியில தான் வருதுன்னு, தன்னோட ரத்தம்னு தெரியாது.
அது சிமிலரா அது நாய்க்கும் சொல்லுவாங்க. நாய் வந்து எலும்பு துண்டை கடிக்கும் போது ரத்தம் வரும், அதை அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். நமக்கு நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போதும் அந்த ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளும் சுகம் மட்டுமல்ல, அது துக்கத்தையும் கலந்துதான் நம்மிடம் வருகிறது அப்படிங்கிற ஒரு பிரஜையே இல்லாம அந்த சுகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பது, இதைத்தான் பந்தம் அப்படின்னு சொல்லும். இந்த பந்தத்தை நாம் விட வேண்டும். உலகியல் விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசைகளை நாம் குறைத்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு மெய்ப்பொருளின் மீது நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை முறையை இப்படி வாழ்ந்தால்தான் உனக்கு அதற்கு சௌகரியம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நான் இல்லறத்துல இருந்து முக்தனாக இருக்கிறதுக்கு எனக்கு அலவுடு, சாஸ்திரம் ஹேஸ் அலவுடு மீ, என்னால பண்ண முடியும். ஏன்னா இப்போ வள்ளுவர் வந்து துறவியா என்ன? இல்லையே. அவரு வாசுகி அம்மையாரோட இருந்திருக்காரு, ஆனா முக்தனாக இருந்திருக்கிறாரு. இத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு சாதாரணமா எழுதிட்டு போக முடியாது முக்தனாக இல்லைன்னா. அப்ப எழுதியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு 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 நூலாசிரியருடைய அறிவை நூலை பார்த்தால் தெரியாதா? நமக்கு தெரியறது இல்லையா? நல்லா இது போல ஒரு நூல் கடுகை துளைத்து கடலை புகுத்தி குறுக சிரித்த குரல்னு சொல்றா இல்லையா? அப்ப எப்படி இவ்வளவு அழகா கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் முக்தராக இருந்ததுனால்தான், உண்மையை தெரிந்து கொண்டதனால்தான் அவரால் எழுத முடிஞ்சது அப்படின்னு நாம பாக்குறோம். அப்ப இந்த முக்திக்கு சந்நியாசம் அவசியமான்ற கேள்விக்கு நமக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, இல்ல, இல்லறத்தில் இருந்து கூட நீ முக்தனாக இருக்க முடியும். சந்நியாசம்ங்கிறது ஒரு சௌகரியம் தான். நமக்கு அந்த ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இப்ப இன்னைக்கு தேதியில அவங்களுக்குமே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு மடம் வந்துடுறது, அது இல்லைன்னா அவங்க ஏதாவது மடத்தோட போய் அட்டாச் ஆயிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பயங்கரமா ஆக்டிவா இருக்கிறது யாருன்னா அவங்கதான். நம்ம கூட பரவாயில்ல, தப்பிச்சிருவோம். அவங்களுக்கு தான் ரொம்ப இப்ப இன்னைக்கு தேதியில சொல்றேன் நான். பட் என்னவா இருந்தாலும் சந்நியாசம் அப்படிங்கிறது மஸ்ட் கிடையாது. ஏன்னா நமக்கு இப்ப என்ன இதுக்காக இவ்வளவு பீடிகை போடுறீங்க நீங்க அப்படின்னா, துறவரவியல், இல்லறவாசிகளிடம் எதிர்கால துறவரவியலை பற்றி பேச வேண்டும். ஏனென்றால் இல்லறவாசிகளுக்கு அப்படின்னு இல்லைங்கிறது கிடையாது துறவரம். துறவரம் என்பது மனம் சார்ந்தது, அது புறம் சார்ந்தது அல்ல அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த பீடிகையே போட்டு. ஈவன் நீங்க சன்னியாசின்னு எடுத்தா கூட அதுல கூட 4 வகையான சன்னியாசிகள் இருக்கிறார். குடீச்சகம், வெகூதகம், அஞ்சம், பரமாஞ்சம் அப்படின்னு 4 வகையான சன்னியாச வாழ்க்கை முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. எங்க வேணாலும் நடந்து நடந்து போக தாவி நடந்திட திடம் உள்ளவர்க்கு வெகூதகம், மேவி நடந்திட திடம் இல்லாதவர்க்கு குடீச்சகம். ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார் அவர். அஞ்சன், பரமாஞ்சன் அப்படின்னு ஹம்ச சந்நியாசி, பரமஹம்ச சந்நியாசி அப்படின்னு சன்னியாசிகள்ல இத்தனை 4 வகை இருக்கு. ஹம்ச சந்நியாசிக்கு சத்தியலோகத்தில் மட்டும்தான் முக்தி அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல சொல்லியிருக்கு. பரமஹம்ச சந்நியாசிக்கு இங்கேயே இப்பொழுதே முக்தி, அறிவை பெற்று முக்தி அடைகிறார் அப்படின்னு பாக்குறோம். நிறைய நம்ம கீதையிலையும் படிக்க போறோம். இதை பத்தி எல்லாம் தான் இன்னும் நிறைய இப்பதான் கர்ம யோகத்தை பத்தி படிச்சிருக்கோம். தொடர்ந்து கர்ம சந்நியாச யோகம் பத்தி படிப்போம். அப்புறம் சந்நியாச யோகத்தை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் ஆத்ம சம்யம யோகம்னு படிப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம துறவரவியலுக்கு வர்றதுக்கும் நாம அங்க கர்ம சந்நியாசத்துக்கு போகிறதுக்கும் நமக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நம்மளோட டைமிங் ரெண்டையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம். இங்கேயுமே துறவரவியல்ல வள்ளுவர் எடுத்த உடனே இந்தாப்பா இதுதான் துறவு அப்படிலாம் சொல்றது கிடையாது. முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா 24 இந்த அருளுடைமையிலிருந்து ஆரம்பிச்சு 33வது அதிகாரம் வரைக்கும் நம்மள துறவு வாழ்க்கையின் தயாரிப்பு அப்படிதான் பண்றாரு. ஓரியன்டேஷன் தான் இது வரைக்கும். கொல்லாமை வரைக்குமே என்னன்னா, இதெல்லா குணங்களையும் நீ வளர்த்து கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு சில ஞானங்கள் உருவாகும். ஞானம்னா அந்த இடத்துல அறிவு உருவாகும். அந்த அறிவு என்னன்னா அதுதான் நிலையாமை, அதுதான் துறவை பற்றிய அறிவு, அதுதான் மெய்யுணர்தலை பற்றிய அறிவு, அதுதான் அவா அறுத்தலை பற்றிய அறிவு. இதெல்லாம் கிடைச்சாச்சுன்னா என்ன ஆச்சு? இந்த சமம் தமம் உபரமாதி திக்ஷா சமாதானம் ஸ்ரத்தாலாம் உனக்கு ஃபுல்லா இருக்கு, கிளம்பு குரு கிட்ட போ அப்படின்னு அர்த்தம். இந்த துறவரவியலை முழுமையாக சுவாமிஜி சொல்லுவார். யாராவது சுவாமிஜி கிட்ட சந்நியாசம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாக்க துறவரவியல்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் 13 அதிகாரங்களையும் நீ படித்து அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு எனக்கு மனப்பாடம் செய்து ஒப்பித்தியானா உனக்கு நான் துறவர தீட்சை கொடுக்கிறேன்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்க.
ஈவன் கல்யாணத்துக்கு கூட சுவாமிஜி சொல்லுவார், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போகிறவர்களுக்கு இல்வாழ்க்கையை நன்றாக படித்து அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்கள் கல்யாணத்துக்கு தன்னை தயார் செய்து கொள்ளணும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், திருப்ப திருப்ப திருக்குறள்ங்கிறது இஸ் அ பிராக்டிசிங் இது ஸ்டடி. இது தியரிலாம் கிடையாது, ஃபுல் ஆஃப் பிராக்டிஸ் தான். இப்ப இந்த சந்நியாசம்ங்கிறது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இல்லறம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, பொறுப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பொறுப்புகள் இருக்கும் பொழுது நாம முக்தி அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு முடியாது. எப்படி நான் என் பையன் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் லைஃப, நான் இப்ப முக்திக்கு நான் வேலை பண்றேன்னாக்க என்னோட பொறுப்புகளை முடிக்காம நீ அதுக்கு வான்னு சொல்லல சாஸ்திரம். முழுமையாக பொறுப்புகளை முடிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸே பண்ணிக்கப்படும். அதனாலதான் நான் சொன்னேன், திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போறதெல்லாம் சன்னியாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த முக்தினா அமைதியான ஆனந்தம் அப்படின்னு சுவாமிஜி ரொம்ப எளிமையா நமக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அமைதியான ஆனந்தம்ங்கிறது எப்படி கிடைக்கும் நமக்கு? இல்லறவியல்ல பொறுப்புகள் இருக்கும் பொழுது. அப்ப அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னா நம்ம விட்டுட முடியுமா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்னு சொல்றார் பின்னாடி திருவள்ளுவரே. நீ எல்லாத்தையும் விட்டுட்டா உனக்கு அதுல இருந்து வரக்கூடிய துன்பங்கள் இல்லைன்னு. அதை இல்லறவியல்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் முறையாக முடித்து அந்த பொறுப்புகளிலிருந்து நான் விடுபட்டு என் பொறுப்புகளை நான் அடுத்த சந்ததியிடம் முறையாக நான் அதை கொடுத்து அதன் பிறகு நான் எனக்கான வீடு பெற்றுக்காக என்னை தயார் செய்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். பொறுப்புகளோடையே சில பேர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னது உங்களுக்கு இங்க ஞாபகம் வரணும். நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். நீ கர்மா மட்டும்தான் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம், சந்நியாசத்திற்கு கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப கிருஷ்ணரே என்ன சொன்னார்? கர்மணைவகி சம்சித்தி ஆஸ்திதா சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாப்பி சம்பஷ்யன் கர்த்தும் அர்த்ததி அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே மனம் பக்குவப்பட்டு முக்தியை அடைந்து அதிலேயே நிலைத்திருப்பது அப்படிங்கிறது சித்திக்கும். அதுக்குதான் அதுல என்ன அண்டர்லைன் வேர்டுன்னா மனம் பக்குவப்படுறது அப்படிங்கிறது தான். இங்க துறவரவியல்ல நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுறதுன்னா மனம் பக்குவப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது. நம்ம கீதையிலையும் படிச்சிருக்கோம். மனப்பக்குவம் மனம் தூய்மைக்கு என்ன பண்ணணும்? நாம நிஷ்காமிய கர்மம் பண்ணணும் அப்படின்னு அங்க படிச்சிருக்கோம். இங்கேயும் இந்த நிஷ்காம கர்மம் பண்ற போது என்னுடைய மனதிற்கு எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ஸ், எந்த மாதிரியான ஒரு நற்குணங்களை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த விதமான தீய குணங்களை நான் விட்டொழிக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை தான் இங்க கொடுக்குறேன். எவ்வளவு ஹேண்ட் இன் ஹேண்ட் போறதுன்னு பாருங்க. ரெண்டு சாஸ்திரம் படித்து கொண்டிருக்கிறோம், ரெண்டுத்துலயும் ஒரு 2 டாபிக் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிறது அங்க நமக்கு யூஸ் ஆகும், அங்க சொல்றது இங்க நமக்கு புரியும். அதுதான் இதனுடைய ஒரு பெரிய மேன்மை அப்படிங்கிறது. அதுதான் அதனால மெய்யறிவு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த அமைதியான ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தக்கரணம் அப்படிங்கிறது. அந்தக்கரணம்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய அகம்ங்கிறது எதெல்லாம்? அந்தக்கரணம்ங்கிறது 4 விஷயத்தை சேர்த்து சொல்றது சாஸ்திரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4 தான் நமக்கு அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு. மனசோட வேலை என்னன்னா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு திங்க் பண்றதுதான் மனசோட வேலை. புத்தி என்ன பண்ணும்? நிச்சயாத்மிகா புத்திகி. அது தத்துவ போதத்துல சொல்லு, நிச்சயாத்மிகா புத்திகி. நிச்சயமா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கிற மனசு என்ன பண்ணும்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து அங்க கொடுத்துரும். நான் கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோ மாதிரி அவர் லாக் பண்ணுவார், புத்தி லாக் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஆப்ஷனை புத்தி இதுதான் சரியா இருக்கும்னு அது தேர்ந்தெடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அனுகூலமான இதுதான் அகங்காரம். இந்த அகங்காரம்ங்கிறது இருக்கணும். இருந்தாதான் நம்மளால இதை நான்கிற உணர்வு நமக்கு அப்பதான் வரும். அப்பதான் நம்மளால காரியங்கள் பண்ண முடியும். மனசு சிந்திக்கும், புத்தி முடிவெடுக்கும், வேலைகளை இந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் வைத்துக்கொண்டு நாம வேலைகளை செய்யணும். இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேசிக் நமக்கு என்னன்னா அந்தக்கரணம். அப்ப எனக்கு மெய்யறிவை பெறுவது அப்படிங்கிறதுக்கு அமைதி வேண்டும், ஆனந்தம் வேண்டும்னா நான் எதை சரி பண்ணணும் அப்படின்னா என்னோட அந்தக்கரணத்தை நான் சரி பண்ணணும். இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி தட்டலம்புறோமா இல்லையா?
நல்லா நீட்டா வாஷ் பண்ணி பளபளன்னு இருந்தாதானே சாப்பாடு சாப்பிட பிடிக்கிறது. அதே மாதிரிதான் என்னுடைய இதயத்திலும் ஏகப்பட்ட அழுக்குகளை நான் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க கேட்கலாம் இப்போ ஒரு கேள்வி என்ன. இப்பதானே சொன்னீங்க நீங்க இல்லறவியல்ல அவரோடையே டிராவல் பண்ணா அப்படியே செதுக்கி செதுக்கி பக்குவமா வந்துருவாரு அப்படின்னு. பக்குவமா வந்தாலும் இந்த மெய்யறிவை பெறுவதற்கான ஒரு பக்குவம், அந்த விடுவது அப்படிங்கிற அளவுக்கான பக்குவம் வருதுங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் நீளம் போகணும். அதுக்கு இப்ப என்னன்னா எல்லாத்தையும் வைத்துக்கொண்டே நீ விடலாம் அப்படின்னாக்க, வைத்துக்கொண்டே விடுவது அப்படிங்கிறது அறிவால விடணும். அறிவால விடுறதுக்கு மனசு பக்குவப்படணும். என் வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க. சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டார். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நாம எப்படி துறவ மனநிலையில இருக்கிறது சுவாமிஜி அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமிஜி ஒரு பதில் சொன்னார். உங்க வீட்லயே நீங்க கெஸ்ட் மாதிரி இருந்தோம். தட் இஸ் த வே. என்னென்ன அடுத்த சந்ததிகள் அடுத்த தலைமுறைகள் என்னென்ன செய்யணுமோ அது அவர்களுடைய வேலை. எல்லாரோட வேலையிலையும் போய் நீ மூக்க நுழைக்காத. உனக்குன்னு இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்வதர்மங்கள் என்னவோ அதை மாத்திரம் பண்ணிக்கொண்டு நீ உன்னுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இரு. கேட்டா ஹெல்ப் பண்ணு, கேட்காமயே போய் நிக்காத. அடுத்து பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும் அல்லது அவனுடைய காதுகுத்தை பார்க்கணும்னு நினைக்காத. உனக்கு இன்னைக்கு எப்படி இருக்கோ அதை மட்டும் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிரு. பி எ கெஸ்ட் இன் யுவர் ஓன் ஹவுஸ் அப்படின்னு தான் சுவாமிஜி பதில் சொல்லியிருக்கார். ரொம்ப ஈஸி பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கணும்னு சொன்னா அப்ப அந்த அந்தக்கரணத்தை அந்தக்கரணம் அடங்க துறப்பதுவே துறவு அப்படின்னு தாயுமானவர் சொல்லியிருக்கார். துறவுங்கிறத நிறைய தப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்படிலாம் இல்ல, ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை. எதை விடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எது மேலேயுமாவது இருக்கிற பற்றுகளை விடுறோம். ஏதாவது ஆப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை விட்டுடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற பொசிஷன்ஸை விட்டுடுறோம், ஆப்ளிகேஷன்ஸை விட்டுடுறோம், டிரான்சாக்ஷன்ஸை விட்டுடுறோம், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிறோம். திருப்பி திருப்பி இன்னும் போய் நான் இன்னும் வாங்க பழகலான்னு பழகிட்டே இருந்தாக்க எத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லறத்தானுடைய வேலை. அவன் இல்லறத்தான் பக்குவப்படும் பொழுது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது. போர்ட் ரிடக்ஷன், PORT அப்படின்னு சொல்லுவார் சுவாமி பரமார்த்தானந்தாஜி. பொசஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், இது 4ஐயும் குறை. முடிஞ்சா நில்லாக்கு. அதுதான் ஆந்திர சந்நியாசம் அப்படின்னு அழகா சொல்லுது. ரொம்ப அழகான புரிதலோட இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு முக்கியமா புரியறது என்ன அப்படின்னா மனசு கட்டுப்பட்டு இருக்கணும், உடம்பு கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுக்குதான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல யமம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தை அவர் அதுக்குதான் சொல்லியிருக்காரு. எல்லாம் இன்டர்லிங்க்டு தான். ஒன்னும் இது தனி அது தனி இது பண்ண வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அம்சங்கள் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம இந்த மனக்கட்டுப்பாடு, உடற்கட்டுப்பாடு, நம்மளுடைய மூச்சு கட்டுப்பாடு, ஆகார நியமங்கள் இத்தனையும் கொண்டு வர வள்ளுவர். நான் ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசுறேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. ஒரு அதிகாரத்திலையும் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவர் கொண்டு நமக்கு இந்த 8 அதிகாரங்கள்ல என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்ன முதல் 8 அதிகாரங்கள்ல நம்முடைய அந்தக்கரணத்தினுடைய தூய்மைக்கான எதையெல்லாம் நீ விட வேண்டும், எதையெல்லாம் கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தை தான் இங்க கொடுக்கிறார். பரிமேலழகருடைய உரைப்பாயிரத்திலையும் அதைத்தான் அவர் சொல்கிறார். இதுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னாலே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அருளுடைமை படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதிகாரம் அடுத்த வகுப்புல ஆரம்பிப்போம். புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை. இந்த கொல்லாமை வரைக்கும் நமக்கு எதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, நான் பண்ண வேண்டியது என்ன? அருளை நான் கை கொள்ள வேண்டும், புலாலை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புலால் மறுத்தல்னு சொல்லியிருக்கு. ரொம்ப சட்டிலான விஷயம், நீங்க யோசிச்சு பாருங்க. மறுத்தல்னு எப்படி எதுக்கு போடுறாரு அவர்? புலால் உண்ணாமைன்னு போட்டா என்ன? புலால் மறுத்தல்ங்கிறார். ஏன் மறுத்தல்னு சொல்றாரு? இல்லறத்துல இருக்கும்போது அவன் சாப்பிட்டுருப்பான். இப்ப மறுத்தா அவனுக்கு மனசுக்கு நல்லது, அவ்வளவுதான். ஆனா அதை கட்டாயம்னு சொல்ல போறது இல்ல. பட் வள்ளுவர் ரொம்ப கட்டாயமா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம அதெல்லாம் கட்டாயம் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. கான்ட்ரவர்ஷியல் பேச்சா போயிடும். நான் அதை பத்திக்குள்ள போக விரும்பல. மறுத்தல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீ சாப்பிட்டுருக்கல, இப்ப மறுத்துடும், வேண்டாம். உனக்கு இருக்கு, வாசனாசு இருக்கு, சாப்பிட்ட இதெல்லாம் இருக்கு, அதனால இப்ப தேவையில்லை. தவம் செய்க தவம், செய்க தவம். யார் சொல்லியிருக்கா? பாரதியார் சொல்லியிருக்க. அதனால தவம் செய்ய வேண்டும்.
கூடா ஒழுக்கம். எந்தெந்த மாதிரியான பீப்புள் கூட எல்லாம் நீ சேராம இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த சமயத்துலதான் நம்ம. அப்புறம் கல்லாமை, வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லிட்டார். நிறைய விஷயங்கள் இருக்கு வாய்மையில படிக்கிறதுக்கு. நம்ம படிக்க போறோம் எல்லாத்தையுமே. அப்புறம் வெகுளாமை, கோவப்படாம இருக்கிறது. இன்னா செய்யாமை, தீங்கு செய்யாமல் இருப்பது. கொல்லாமை, இன்னொரு உயிருக்கு தீங்கு உயிரை கொல்லாமல் இருப்பது. இதெல்லாம் பண்ணினாத்தான் 4 விஷயம் தெரியுங்கிறார். நிலையாமையை பற்றி நீ முழுமையாக அறிந்து கொள்வாய், துறவை பற்றி புரிந்து கொள்வாய், மெய்யுணர்தலை புரிந்து கொள்வாய், அவா அறுத்தல் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்குவ அப்படிங்கிறது. ஆக நாம இப்போ அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, இல்லறத்தானுக்கு தன்னுடைய அந்தக்கரணத்தை தூய்மையாக்கிக் கொண்டு மெய் அறிவை பெறுவதற்கான பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நாம இப்ப துறவரவியல் அப்படிங்கிறத இதுக்குள்ள போறோம். இல்லறத்தை எப்படி நடத்த வேண்டும்னு பார்த்தோம். இப்போ அதை தாண்டி மெய்யறிவை பெறுவதற்கு நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்ப துறவரவியல்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத இந்த முகவுரையோட இன்னைக்கு நாம இந்த வகுப்பை இந்த அளவுல நாம நிறைவு பண்ணிக்கலாம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல இருந்து அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இருக்கக்கூடிய குறட்பாக்களின் பொருளை எல்லாம் நாம சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்ப நாம இந்த பாராயணத்தை